திருச்சி தலைக்காவேரி கல்லூரியில் பொங்கல் விழாவை மாணவர்கள் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். கூடுதல் தகவல்களுடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் இளவரசன். இளவரசன், பொங்கல் விழா அங்கு எப்படி கொண்டாடப்படுகிறது? கண்டிப்பா சர்மிளா, அதாவது உலகம் முழுவதுமே தமிழர்கள் வாழும் அனைத்து பகுதிகளிலும் பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். தமிழர்களுக்கு என்று ஒரு விழா என்றால் அது பொங்கல் விழா தான். அந்த பொங்கல் விழா திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் சிறப்பாக பள்ளி மற்றும் கல்லூரி நடைபெற்று வரும் ஒரு வேலை. அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது திருச்சி கண்டோன்மெண்ட் பகுதியில் உள்ள கலைக்காவேரி கல்லூரியில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் கிராமப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் தற்பொழுது பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த பொங்கல் விழாவில் இப்பொழுது ஒளிப்பதிவாளர் கணேஷ்குமார் இந்த பகுதியை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பொங்கல் விழாவை முன்னிட்டு ஏராளமான தமிழர்களின் பாரம்பரியத்தை விளக்கும் வகையில் கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், தப்பாட்டம் என பல்வேறு கிராமப்புற கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதற்கு முன்னதாக புது பானையில் பொங்கல் இட்டு புத்தாடை உடுத்தி, அதாவது தமிழர்களுடைய சேலை தாவணிகளில் ஏராளமான பெண்கள் ஆட்டம் பாட்டத்துடன் தற்போது கொண்டாடி கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் நம்மோட ஏராளமான பொங்கல் விழா கொண்டாடும் பெண்கள் நம்முடைய இருக்காங்க, அவங்கள்ட்ட மாணவிகள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். அம்மா, இப்போ நீங்கள் எங்கேருந்து வரீங்க? இந்த பொங்கல் விழா எப்படி கொண்டாடுறீங்க? வணக்கம். நான் வயலூர் முருகன் கோவில் பக்கத்துல இருந்து வரோம். இங்க கலைக்காவேரி நுண்கலை கல்லூரியில பொங்கல் ஒரு சமத்துவ பொங்கலா நாங்க கொண்டாடிட்டு இருக்கோம். இப்ப எல்லா பண்டிகையுமே நம்ம நாட்டுல ஒரு குறிப்பிட்ட சமூகம் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையா இருந்துட்டு வரும். ஆனா பொங்கல் அப்படிங்கிறது இயற்கையையும் நம்மளோட உழவர்களுக்கு நமக்கு சோறு போடுற கடவுள்களுக்கு நம்ம நன்றி கூறும் விதமாக இதை நம்ம கொண்டாடுறோம். ஸோ எல்லா காலேஜஸ்க்கும் எங்க காலேஜுக்கும் என்னன்னா, நாங்க கலை மூலமா, வெறும் சொற்கள் மூலியமா மட்டும் இல்லாம செயல்கள் மூலியமாவும் கலைகள் மூலியமாவும் எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கிறோம். இயற்கை சூரிய பகவானுக்கு நன்றி சொல்ற விதத்துல இன்னைக்கு காலையில இருந்து எங்க காலேஜ்ல நடந்துட்டு இருக்கு. நன்றி. இவ்வாறு பெண்கள் ஏராளமான மாணவ மாணவிகள் மட்டுமில்லாமல் இசைப்பயிற்சி பயிலும் அனைத்து மாணவர்களும் இந்த இதில் கலந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் மேலும் நம்முடன் இருந்திருக்க மாணவர்களுக்கு அம்மா, இப்போ ஏற்கனவே பொங்கல் விழா உங்கள் வீட்டில் கொண்டாடிருப்பீங்க. இப்போ உங்கள் நண்பர்களோட கொண்டாடுற இந்த பொங்கல் விழா எப்படி இருக்கு? இப்போ கலைக்காவிரியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இது ஜாதி இனம் எல்லாம் கடந்து நாங்கள் கொண்டாடுறதுக்கு இங்கே ரொம்ப நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த ஜாதி மொழி இனம் எல்லாமே கடந்து நாங்கள் எல்லாமே சமத்துவ பொங்கல் ரொம்ப சமமாக ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி நாங்கள் அது கொண்டாடிட்டு இருக்கோம். எங்களுக்குள்ள எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ரொம்பவே சூப்பராக நாங்கள் செலிப்ரேட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த பொங்கல் விழா கலைக்காவிரியில் நீங்களும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, எப்படி கொண்டாடுறீங்க? நான் ஆக்சுவலாக எம்ஏ செகண்ட் இயர் டான்ஸ் படிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது கிறிஸ்டின் காலேஜ். பட் நாங்கள் ஹிந்துவாக இருந்தாலும் நாங்கள் நிறைய ரிலீஜியன் இங்கே இருக்கோம். பட் இருந்தாலும் எங்களுக்கு இந்த பொங்கலை இவ்வளோ விமர்சனமாக நல்லா அழகாக கொண்டாடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிறிஸ்டின் காலேஜாக இருந்தாலும் அது எல்லாமே பொருட்படுத்தாமல் எல்லா ஃபங்க்ஷனையும் இதே அளவுக்கு ரொம்ப சிறப்பாக நாங்கள் எல்லா மாணவ மாணவிகள் எல்லாம் சேர்ந்து ஒரே ஃபேமிலியாக எங்கள் டீச்சர்ஸோடு சேர்ந்து என்ஜாய் பண்ணுறோம். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தருணத்தில். சர்மிளா, இவர்கள் கூறியது போல இது தமிழர்களுடைய விழா என்பது ஒரு சமத்துவ பொங்கல் விழா. அதாவது இப்போ மத நல்லிணத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்த கலைக்காவேரி கல்லூரி நடைபெற்று வரும் வேலையில் நம்மிடம் மற்றும் ஒரு மாணவி நண்பர் இருக்காங்க. நீங்கள் இந்த கலைக்காவேரியில் என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்போ இந்த இதில் இந்த நண்பர்களோட கொண்டாடுறது எப்படி இருக்குது? இதே டைமில் நாளை பொங்கல் விழா வீட்டில் கொண்டாடுவீங்க. அதற்கும் இதுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? கலைக்காவேரியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ஜாய் பண்ணுறது, பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லா ஜாலியாக இருக்குது. அது இல்லாமல் இங்கே விவசாயிகளையும் கூப்பிட்டு நாங்கள் எல்லாரையுமே அவங்கள நம்ம வெல்கம் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்டான ஒரு பிளேஸ் கொடுப்போம். அதுக்கப்புறமேட்டு ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஃபேமிலியும் போய் வீட்லேயும் பொங்கல்லாம் வச்சு ஃபேமிலி கூட எல்லாம் சேர்ந்து நாங்கள் பொங்கல் கொண்டாடுவோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கலைக்காவிரி தான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சர்மிளா இங்கே பல்வேறு நாடுகளில் இருந்தும் இந்த இசைப்பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்கிற வேலையில் இறுதியாக ஒரு சில மாணவர்கள் நண்பர்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம், நம்ம நீங்கள் இந்த பொங்கல் விழாவில் என்ன நடனம் ஆடுறீங்க, இல்லை என்ன பங்கேற்கிறீங்க? இங்கே கோலாட்டம், கும்மி, கலையல், சிஹா எல்லாமே இங்கே நாங்கள் கொண்டாடி ஒரு விவசாயிகளையும் கூப்பிட்டு ஒரு கலையிலையும் நாங்கள் சிறப்பாக அதில் என்ன இருக்கோ அதை சொல்லி நாங்கள் கொண்டாடிட்டு இருக்கிறோம் அந்த பொங்கலை. நீங்கள் சொல்லுங்கள், எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க?
நாங்கள் இந்த கல்லூரியில் விவசாயி மட்டும் அவங்களோட மகிமை மட்டும் தெரியாமல் நாங்கள் அவங்க அறுவடை செய்யும்போது ஆடக்கூடிய ஆட்டங்கள் அதை பற்றி நிறைய கூத்து வகைக்கான எல்லா கலைகளையும் நாங்கள் கற்றுக்கிட்டோம். நம்ம இந்த காலேஜ்னால தான் நாங்கள் இதை கற்றுக்கிட்டோம். இதே வெளியிலனா நாங்கள் சும்மா கோலாட்டம் தானே, கும்மியாட்டம். இன்னைக்கு தான் நாங்கள் தெரியுது பொங்கல் விழாவில் கூட இவ்வளோ நடனம் ஆடுறாங்க, அதுவும் கலைக்காவேரி காலேஜில் ஆடுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக. இங்கே வந்துட்டு தமிழ் பாரம்பரியமான டான்ஸ் எல்லாமே இங்கே வந்து நாங்கள் ஆடினோம். எதையுமே நாங்கள் விடலை. பாட்டுலேருந்து சரி, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லேருந்து சரி, டான்ஸாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் வந்து எல்லாமே தமிழ் கல்ச்சர் படி தான் இங்கே வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் காலையிலேருந்து நாங்கள் வந்து நல்லாவே இங்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். எதையுமே குறை வைக்காமல் காலைல பொங்கல் வச்சு கொலவை போகிறதுலேருந்து ஆடுறதுலேருந்து பறவை எல்லாமே ஒன்று விடாமல் பக்காவாக எல்லாமே சூப்பராக இங்கே பண்ணிட்டு இருக்கோம். காமனாக இருக்குது, 3 மதமும் சேர்ந்து இங்கே ஒன்றா சமத்துவ பொங்கலாக இங்கே ரொம்ப சந்தோஷமாக இங்கே நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். சர்மிளா, இந்த பொங்கல் விழா நாளை போகி பண்டிகை, அதற்கு பிறகு தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் என கொண்டாடப்படும் வேளையில் உலகம் முழுவதுமே தமிழர்கள் வாழும் அனைத்து பகுதியிலும் இந்த பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்படும். அந்த பொங்கல் விழாவின் ஒரு பகுதியாகத்தான் இன்று விவசாயிகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் விவசாயிகளை கொண்டு அவர்களுக்கு கௌரவப்படுத்தி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்தனர். அதன் பிறகு இங்கே பல்வேறு கலை நிகழ்ச்சி நடைபெற்று இருக்குது. குறிப்பாக நம்ம மேலை நாட்டு கலாச்சாரங்கள் உலகில் பல்வேறு வரும் நிலையில் நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் இன்னும் மேம்பட வேண்டும், உலகில் பல்வேறு இடங்களில் இன்னும் வளர வேண்டும் என்ற நோக்கில் இந்த கலைக்காவேரியில் பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. குறிப்பாக கிராமப்புற கலைகளுக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்ட மாணவிகள் தான் நம்மோடு இப்பொழுது பேசினார்கள். இந்த பொங்கல் விழா இன்று மாலை வரை இங்கே கொண்டாடப்பட்டு வரும் வேளையில் அனைத்து தரப்பு மக்களும் பொங்கல் விழாவை மத நல்லிணக்கமாக கொண்டாடப்படுவது மிக சிறப்பாக உள்ளது. சர்மிளா, பொங்கல் கொண்டாட்டம் குறித்த விவரங்களை வழங்குவதற்கு நன்றி இளவரசன்.